ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ். இஞ்சி வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இஞ்சி வச்சு பண்ணக்கூடிய இந்த ரெசிபி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியோட தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறமா இந்த இஞ்சியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ண இந்த இஞ்சியை சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். பெருசாக போட்டு அரைக்க முடியாது. ஸோ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். இஞ்சி வயிற்று புண்ணு, குடல் புண்ணு, அப்புறம் டைஜஷனுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு கை மருந்துன்னு சொல்லலாம். வயிற்று வலி டயத்தில் ஒரு துண்டு இஞ்சி கூட கொஞ்சமாக உப்பு வச்சு சாப்பிட்டா டக்குன்னு வலி சரியாகும். அந்த அளவு இஞ்சிக்கு நல்ல எஃபெக்ட் உண்டு. நான் இஞ்சியை மோதியே வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா கூட வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின வெள்ளை தேங்காய், நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்க இஞ்சி துண்டு, ஒரு 4 to 5 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சட்னி கரைக்க மாதிரி பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கோஸாக தான் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாகவே இஞ்சியில் கொஞ்சம் காட்டம், அதாவது ஸ்ட்ராங் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால இஞ்சியை விட தேங்காயோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. இஞ்சியோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட முடியாது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு கடாய் அல்லது பேனில் அப்படியே தட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அரைச்சி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கேஸை ஆன் பண்ணி லைட்டாக சூடு பண்ணணும். தேங்காய் கூட நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வரணும். அது வரையும் கொஞ்சம் கொதிக்க விடணும். இந்த சைட் டிஷ் இஞ்சி நம்ம நிறைய சேர்த்து பண்ணுறதுனால கொதிக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சர்வ் பண்ண முடியும். ஆனால் இப்படியே சாப்பிட முடியாது. இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்க்கணும். இது அவ்வளோத்தையும் ஒரே நாளே நம்ம சர்வ் பண்ணணும்னு இல்லை. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு என்றைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு எடுத்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு 4 to 5 days வரை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக மிளகா வத்தலையும் இதை மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு பிஞ்சு காயப்பொடியும் சேர்த்து அப்படியே தாளித்து கொட்டிடலாம். நானும் இந்த இஞ்சியை ஃபுல்லாக இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி ரெசிபிக்கு நம்ம மிளகா வத்தல் சேர்த்து பண்ணியிருக்கிறோம். அதாவது மிளகா பொடி சேர்த்து பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா போட்டும் பண்ணலாம். ஆனால் பச்சை மிளகா சேர்த்து பண்ணுறதா இருந்தால் புளி சேர்க்க வேண்டாம். அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். மற்றபடி எல்லாமே சேம் தான். தாளித்து கொட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறதுனால பாதியை எடுத்து வேறொரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் புளியாத கெட்டி தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் ரைஸுக்கு, அதாவது பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், வத்த குழம்பு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஜீரண கோளாறு உள்ளவங்களுக்கு இந்த சைடிஷ் ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. இந்த இஞ்சி ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye. Take care.